அம்மாலாம் மாடு பிடிச்சிட்டே போயிட்டாங்க. சீக்கிரம் எப்படா போகணும் இருக்கு. வாங்க போலாம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வெளியே வரட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன விட பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன்லாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இப்போ வந்து அத்தை வீட்டில் தான் இருக்கோம். இங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போக போகிறோம். போயிட்டு அவங்க இன்னும் பொங்கல் வைக்கல. இன்னும் வைக்கல. அவங்க டைம் ஆகும் வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் போயிட்டு வர சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு பொங்கல் வச்சுட்டு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சரி போகலாம். சரி வாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா மோனோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வச்சுட்டு இருக்காது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா பொருளும் வெளியில் இருக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வைப்பாங்க. நாங்கள் வெளியிலே வந்து அடுப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மனோ கையால் மட்டன் குழம்பு. திரும்ப எப்படி நல்லா வைப்பல. உன்னை நம்பி இவ்வளோ நாளாக 2 வருஷமா நான் மட்டும்தான் இருந்தேன். ஆனால் இந்த குழம்பு இந்த குடும்பமே சாப்பிடும். ஆல்ரெடி அவங்க குழம்பு ரெடி பண்ணிட்டாங்க. போய் அடுப்பாத்த வச்சு சும்மா தண்ணி உப்பு தான் போட்டிருக்கிறேன் நான். அதுதான் அங்கே மெயின். மிளகாத்தூள் எல்லாம் நீ தான் போட்ட. அதுதான் அங்கே டேஸ்ட் தரது, புரியுதா? சரி ஓகே, முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். பார்க்கலாம் என்னென்ன செய்கிறோன்ட்டு பார்க்கலாம். அப்படியே பொங்கல் ஸ்பெஷலாக. சரி ஓகே. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். பொங்கல் வைக்கிறாங்களா, ஸோ அதனால் அங்கே வரலாம் சொல்லிட்டு வந்திருந்தோம். அவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறது தான் வேலை. பழம் நோண்டலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நோண்டவே முடியல, அவ்வளோ ஒரு கடிச்சா இருக்குது. ஏன்னா ஏரி மண்ணாக இருக்கும். அதெல்லாம் கல்லி வச்சு அதுக்கு போட்டு மஞ்சளாக வச்சு செடி பண்ணிட்டேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்களோட 2வது பொங்கல். கல்யாணம் ஆகி இது நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுற 2வது பொங்கல். 2 வருஷம் ஆகுது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி பொங்கல் வச்சுட்டு பொங்கல் பக்கத்துலேயே உட்காந்தாச்சு. ஏன்னா பொங்கறது வந்து பொங்கி வழியில் அது வந்து மிஸ் பண்ண கூடாது பார்க்கறதுக்கு. அதனால கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை பொங்கி வரதே பார்க்கல. குலதெய்வ கோயிலில் வச்சது பார்த்தோம், வீட்டில் பார்க்கல. ஆமாம், அந்த பக்கம் போனோம், இந்த பக்கம் நான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டேன். பொங்கி வந்தோடனே கரெக்டாக கேப்சர் பண்ணணும். ஓகே சரி ஓகே. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வெளியே வரட்டும். பால் பொங்கிடுச்சு. காசு எடுங்க அம்மா, காசு எடுங்கம்மா. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மாடு இருக்குல்ல, மாட்டோட கொம்பில் கட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ஊற்றி வச்சுருக்கோம். பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, சாரீ, அப்புறம் மனோக்கு சட்டை, பாப்பாவுக்கு சாரீ, என்னோட சாரீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூமில் வச்சுருக்கோம். ஸோ அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அப்படியே வாங்கிட்டு போய் கட்டிட்டு மட்டன் கறி கஞ்சி, இங்கே சிக்கன் கறி கஞ்சி எல்லாத்தையும் அடிச்சுட்டு நல்ல ஒரு இன்னைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு புட்டின்ற மாதிரி வெயிட்டான சாப்பாடுலாம் இருக்கு. காக்கா அந்த மாட்டெலாம் கட்டுவாங்களா பலூனு? கட்டுவாங்க. மாடு கட்டி ஓட்டிட்டு போவாங்க. எப்படியும் போன வருஷம் நான் தான் ஓட்டிட்டு போனேன். அதான் நான் ஒரு மாடு, அண்ணன் ஒரு மாடு. இந்த முறையும் அப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் போகுது ஃப்ரெண்ட்ஸ். பலூன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஊதி எல்லாமே ரெடியாக வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பலூன் வந்து பார்த்தீங்கன்னா வரவங்க எல்லாருமே வெடிக்கிறதுக்காக தான் வருவாங்களே. ஆனால் மாடுலாம் பயப்படல. அதான் மஞ்சு விரட்டு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மாடு விரட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாடு எல்லா மாடையும் ஓட்டிட்டு போவாங்க. நம்ம வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் மாடு போச்சு, இந்த வருஷம் மாடு போக போகுது. சரி 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 ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம். போயிட்டு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. தட்டோட கூட எடுத்துக்குவோம். வாங்கியாச்சு புது ட்ரெஸ். இன்னைக்கு எது போட்டு தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஆமாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் பொங்கல் செலிப்ரேட்லாம் முடிஞ்சிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு சேரெலாம் மாற்றிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கெலாம் போவாங்க, மாடு வெட்டுவாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப பொங்கல் காசு வாங்குறதுக்கு வருவோம். இங்கே ஆமாம், அங்கே வாங்கிட்டு இங்கே வருவோம் வாங்குறதுக்கு. அங்கே வாங்கிட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து வைங்க. எடுத்து வை, நீ என்ன கணக்கு எடுத்து வை. ஓகே
ஆளுக்கு 50 ரூபா எடுத்துக்கிட்டா போதுமா, ஆளுக்கு 10 ரூபா எடுத்துக்கிட்டா போதுமா? 1 ரூபா கொடுத்தாலும் போதும், காசு கொடுத்தா சரி தான். ஒரு ரூபா பொங்கல் 1 ரூபா தான் தருவாங்களா? 1 ரூபா கூட 2 ஜீரோ இல்லை 3 ஜீரோ போட்டுக்க. சூப்பராக இருக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் மோனோ வந்து பார்த்தீங்கன்னா வேட்டி சட்டையோட கிளம்பிட்டாரு. நல்லா இருக்குல்ல? ஸ்பெஷலே வேட்டி சட்டை தான். ஆமாம், அப்படியே நெத்தியில் பாருங்க சந்தனம். ஸ்பெஷல் கரும்பு. ஆமாம், ஒரு போஸ் ஒன்று கொடு. கரும்பு தூக்கி தோலில் வச்சு இல்லை கையில் வச்சு. அதான் வராது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி ஓகே, அப்புறம் என்னோட அவுட்ஃபிட் சரி ஓகே. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அவுட்ஃபிட், பொங்கல் அவுட்ஃபிட். ஆமாம், பொங்கல் ஸ்பெஷல். மேட்சிங். ஆமாம், நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. அதோட மேட்சிங் வரையது அப்புறம் பாருங்க, பேண்டில் கூட மேட்சாக போட்டிருக்கேன். ஆமாம். ஸோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு பார்க்க நல்லா இருக்கு. போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்தாட்டா, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில். ஆமாம், ப்ரௌன். ஆனால் ப்ரௌன் கலர் ஷர்ட்டு. ஆமாம், நாங்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மயில் கலர். ஆமாம், கப்புள்ஸ் ட்ரெஸ் மாதிரி தான் அதான். சரி. இது போகலாமா? மாடு சரி போகலாம். அம்மா அத்தி வந்து பார்த்தீங்கன்னா மாடு ஓடிட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் போகிற வேலை தான். சரி போகலாம். எல்லாம் மாடு கட்டிகிட்டே வந்துருவாங்க போல. நாங்கள் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போயிட்டு இருக்கோமே. ஆமாம், ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க போகலாம். சீக்கிரம் போகலாம். அம்மாலாம் மாடு பிடிச்சிட்டே போயிட்டாங்க. ஆமாம், சீக்கிரம் அங்கே எப்படா அங்கே போகணும்னு இருக்குது. வாங்க போகலாம். என்ன சார், என்ன வேலை நடந்துருக்கு இந்த நேரத்தில்? டைம் கரெக்டாக 10:45 ஆகுது. மாட்டு பொங்கல் முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அப்புறம் சாக் பீஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கோலம் போடுவாங்க. அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா கருநாள் அப்போலாம் கோலம் போடக்கூடாதான். ஸோ அதனால் 2 நாளைக்கு அழியாத மாதிரி கோலம் போடணும். நான் ஒரு அடுத்த பொங்கல் வரைக்கும் அழியாதாலும் கோலம் போட்டுகிட்டே இருக்கேன். ஆமாம், பெயிண்ட் வச்சு வெள்ளை கலர் பெயிண்ட் வச்சு போட்டுருக்காங்க. அங்கெல்லாம் வந்து அந்த ரெட் ஆக்சைடு வச்சு போட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒர்க் ஆகுமான்னு சொல்லி தெரியாமல் அதிலே போட்டோம். கடைசியில் நல்லாவே ஒர்க் ஆகுது. இது ஃபுல்லாக வந்து அதில் கொடுக்கும். சும்மா போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி யார் வீட்டிலலாம் இந்த நேரத்தில் கோலம் முடியும் சொல்ல மாட்டேங்க. கோலம் சொல்கிறாங்க. பனி வேற பயங்கரமாக பெய்யுது. அதனால 2 பேருமே தலையில் துண்டு கட்டிட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீட்டை சீக்கிரமாக போட்டு படுத்துட்டாங்க. நாங்கள் இப்போ தான் போகிறோமே, ஏன்னா கலெக்ஷன்லாம் பண்ணிட்டு வந்து இப்போ தான் போகிறோம். பொங்கல் காசுலாம் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் பால் பொங்கிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் பால் பொங்கிடுச்சு. சரி வாங்க கலக்கு கொடுக்கலாம். சரி ஓகே. 3 மணி என்னது? மணி கரெக்டாக 10:45 ஆயிடுச்சு. நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆமாம், கடைசி கோலம் இது கொஞ்சம் பெரிய கோலம். ஆமாம், முடிச்சுட்டு எத்தனை மணி ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு கலர் கொடுத்து முடிச்சிட்டோம் பாருங்க. அதே மாதிரி தான் இருக்குது, எந்த டிஃப்ரெண்ட் இல்லை. கட் லைட்டாக பெயிண்ட் அடிச்சிருக்கோம். நடுவில் சென்டர் மட்டும் போட்டு பார்த்தோம், நல்லா இருக்கான்ட்டு. நல்லா தான் இருக்குது. குளிருது, சரியான பனி, செம பனி பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், மணி வந்து பார்த்தீங்கன்னா 11:10 ஆயிடுச்சு. ஆமாம், நான் எவ்வளோ சொன்னேன்? 10:45. அதாவது ஒரு 1/2 அன் ஹவர், 20 நிமிஷம் ஆயிடுச்சு, 25 நிமிஷம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோனோ என் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து போட்டார். அதனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. நான் மட்டும் போட்டுருந்தேன்னா இன்னும் ஒரு டைம் ஆகிட்டு இருக்கும், கொஞ்சம் டைம் ஆகிருக்கும். சரி அதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கை கழுவிட்டு போய் பத்து தூங்கலாம். சரி போகலாம். எல்லாருக்கும் குட் நைட். வாங்க.
ம்.